ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னணி இயக்குனரான சுந்தர் சி இருக்கார் இல்லையா. ஸோ அவர் எப்படி இயக்குனராக வந்தார், அதோட கதை என்ன, ஸோ அவருக்கு எது ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு பல விஷயங்களை பற்றி அரண்மனை 4 திரைப்படத்தோட ப்ரொமோஷனில் பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர் சி அரண்மனை படங்கள் ஃபுல்லாத்தையுமே அவர் தான் இயக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா 4 சீசன்ஸ், அதாவது அரண்மனை 4 வரைக்கும் எடுத்துட்டாரு. எல்லாமே அவருக்கு ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடி வெளியான நம்ம அரண்மனை 4 இன்னுமே வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கவினோட நடிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் அப்படின்ற ஃபிலிம் இப்போ தான் நேற்று தான் ரிலீஸ் ஆனாலுமே அரண்மனை 4 2 வாரங்களாக ஓடினாலுமே இன்னுமே ஒரு நல்ல வசூல் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான ப்ரொமோஷனில் பல யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது சுந்தர் சி நிறைய விஷயங்களை பற்றி ஓப்பனாக பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி குஷ்பு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. குஷ்பு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அரசியலுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா குஷ்புக்கு நான் அரசியலில் சப்போர்ட்டிவாக இருப்பேன், பட் எல்லா டிசிஷனுமே அவங்க தான் எடுக்கணும். ஸோ ஒரு டைம் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களோட கற்பை பற்றி குஷ்பு தப்பாக பேசுனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது அவங்களுக்கு நான் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தேன். ஜெயலலிதா மேம் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்கள நாங்கள் என்ன அப்படின்னா சாரி கேட்க சொன்னோம். அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்களும் சாரி கேட்டாங்க. ஸோ ஏன்டா இப்போ சாரி கேட்க சொன்னோம் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் மணிவண்ணன் இருக்கார் இல்லையா, அந்த இயக்குனருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் ஃபர்ஸ்ட் நான் காலடி எடுத்து வச்சேன் சினிமாவில். ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் நடு ரோட்டில் சாணி இருந்துச்சு. அந்த சாணியை என்னை அள்ள சொன்னார். அப்போ நான் இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டரை கூப்பிட்டு அவரை அள்ள சொன்னேன். அதை பார்த்ததும் என்னை கெட்ட வார்த்தையால் மணிவண்ணன் திட்டினார். ஸோ கெட்ட வார்த்தையால் திட்டிட்டு இதை நீ பண்ண மாட்டியா, எதுக்கு அப்படின்னு இன்னொரு கெட்ட வார்த்தை சொல்லி என்னை திட்டினாரு. ஸோ அப்போ யோசித்தேன், நல்ல ஒரு பெரிய குடும்பத்துலேருந்து நம்ம வந்திருக்கோம், சாணி எழுறதுக்காக வந்தோம் அப்படின்னு நான் அப்போ ரொம்ப யோசித்தேன். பட் அவர் திட்டின திட்டு தான் நான் இன்னைக்கு இயக்குனராகவே மாறியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. என்னமோ அவர் இயக்குனரோட ஃப்ளாஷ்பேக் கதையை சொன்னாலும் மணிவண்ணன் அவரை கெட்ட வார்த்தையில் திட்டிருக்காரு அப்படின்னும் அவர் சாணி அல்ல சொல்லியிருக்காரோ அப்படின்னும் நேரடியாக அவர் பேசினது ரொம்பவே ஒரு வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை. உங்களையும் இந்த வீடியோ பெறுவது உங்களுக்கான ஹராஜ்.